Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல ஹெல்தியான ஹோம்மேட் பிஸ்கட்ஸ் ராகி மாவு, கஞ்சி மாவு, அதாவது சத்து மாவு, கோதுமை மாவுல செஞ்சிருக்கேன். கூடவே நெய் பிஸ்கட்ஸும் செஞ்சிருக்கேன். இது கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பிஸ்கட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது மெஷர்மென்ட் கப்ஸ் வந்து நம்ம நார்மல் பேக்கிங் யூஸ் பண்ற கப்பும் எடுத்துக்கலாம். இல்ல எந்த டம்ளர் யூஸ் பண்றீங்களோ அதே டம்ளர் வச்சு எல்லா மெஷர்மென்ட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பவுடர் சுகர் அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து 1/4 கப் சுகர் ப்ளஸ் 2 ஏலக்காய். இது வந்து நெய் பிஸ்கெட்க்கு மைதா வச்சு பண்ண போகிற நெய் பிஸ்கெட். அடுத்து வந்து கோதுமை, ராகி அதாவது கேழ்வரகு, சத்துமா வச்சு செய்கிறதுக்கு 3/4 கப் நாட்டு சர்க்கரையும் 5 ஏலக்காயும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இது வந்து மிக்சிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அரைச்சி எடுத்துக்கிட்டால். இல்லைனா கட்டி கட்டியாக மாவு வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து நம்ம மோல்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்காது. அடுத்தது கொஞ்சமாக வந்து முந்திரி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் சத்து மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப்பு கொஞ்சம் கம்மியாக ராகி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. அது பைண்டிங்க்கு நம்மளுக்கு வந்து இந்த கோதுமை மாவு யூஸ் ஆகும். ஒரு பிஞ்ச் சால்ட். இந்த சால்ட்டை வந்து நீங்கள் நெய்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை மாவில் போட்டு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதோட ரேஷியோ இதில் கொடுத்துருக்கேன் 1:1:2. அந்த ரேஷியோ செஞ்சாலும் ஓகே. இல்லைனா அதோட நம்மளுக்கு கம்மி குவான்டிட்டி வேணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்க ரேஷியோ யூஸ் பண்ணாலும் ஓகே. 1/4 கப் கீ, 1/4 கப் அரைச்ச நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா உப்பு வந்து ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகி கிடைக்கும். இல்லைனா மாவில் போட்டாலும் ஓகே. 1/2 கப் கோதுமை. இந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் ஓகே, இல்லை 1:1:2 மெஷர்மெண்ட் எடுத்தாலும் ஓகே. எல்லாமே ஒன்று தான். நான் குவான்டிட்டி வந்து கம்மியாக பண்ணியிருக்கேன். இது வந்து தவிடு நின்று இருக்குது, கோதுமையில் இருக்க தவிடு. அந்த தவிடையும் நம்ம வந்து கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப போட்டு அழுத்தி பிசைய தேவையில்ல, லைட்டாக பிசைஞ்சு எடுத்தாலே போதும். சப்போஸ் பைண்ட் ஆகலை ஒழுங்காக அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிற பிறகு அதை சைடில் வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கான மல்டிக்ரெயின் பிஸ்கெட், அதாவது சத்துமாவு பிஸ்கெட், அதுக்கும் வந்து 1:1:2 ரேஷியோ தான். நான் இதில் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கீ, 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அரைச்சது, 4 டேபிள் ஸ்பூன் மாவு. இதையும் வந்து நம்ம கோதுமை மாவு சப்பாத்தி செய்கிற பதத்துக்கு வந்து ரொம்ப அடிச்சுலாம் பிசைய தேவையில்ல, ஜஸ்ட் பைண்ட் பண்ணால் போதும். இதுலேயும் நம்மளுக்கு சப்போஸ் பைண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து அதாவது 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக இல்லைனா பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வேணும்னா வந்து ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா அண்ட் ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அடிஷ்னலாக. ஆப்ஷனல் தான், அது சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி சேர்த்தா நல்லா உப்பி வரும் பிஸ்கட், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கட்டியாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ராகி பிஸ்கெட். இதுவும் 1:1:2 ரேஷியோ தான். இந்த ராகி பிஸ்கெட்டில் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கோதுமை மாவை சேர்த்துக்கணும். அப்போ தான் அது வந்து பைண்ட் ஆகும். ஏன்னா ராகி வந்து கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன ரேஷியோவில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு. இதுவும் டேபிள் ஸ்பூன் கணக்கில் தான் நான் வந்து ஆட் பண்ணி சேர்த்துருப்பேன். இதையும் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 மாவும் ரெடி. கிட்டத்தட்ட இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரேஷியோ தான், பேஸ் வந்து சேம் தான். அடுத்து கீ பிஸ்கெட், அதாவது நெய் பிஸ்கெட், 1:2:3 ரேஷியோ. இது 2 டேபிள் ஸ்பூன் கீ, 4 டேபிள் ஸ்பூன் நான் வந்து சுகர் சேர்த்துருப்பேன். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்துருப்பேன். இது சக்கரை ஆட் பண்ணதுனால நான் பாப்பாவுக்கு கொடுக்க வேணான்னு யோசித்து கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். 8 டேபிள் ஸ்பூன் மைதா. ஸோ சேர்த்த பிறகு நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து இவ்வளோ தான் வரும். ஸோ இப்போ வந்து கட்டிங்கும் மோல்டிங்கும் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி எப்படி நம்ம ரோல் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அது என்ன இருந்தாலும் நம்ம மாவு போட்டு இருந்தாலும் அது வந்து ஒட்டுது. ஸோ நான் வந்து பட்டர் பேப்பர் மேலே தான் அதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். தேய்ச்சி எடுக்கிற அந்த சைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக பேக் ஆகிருக்கும். கொஞ்சம் மேடும் பள்ளமும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பேக்கிங் வந்து ஒழுங்காக இருக்காது, ஒரு இடத்துல வெந்து வேகாமல் இருக்கும். கொஞ்சம் தடியாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப திக் வேண்டாம், ரொம்ப தின்னும் வேண்டாம். ஓரளவுக்கு மீடியமான திக்னஸில் வந்து நம்ம வந்து இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மோல்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து கேஷ்யூஸ் போடலாம், எதனா பாதாம் போடலாம், நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே போடலாம். அண்ட் நான் வந்து குக்கி கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ராகி பிஸ்கெட்டும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பிஸ்கட்ஸையும் நம்ம வந்து எப்படி நார்மலாக எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இதில் வந்து நான் ஃப்ரீ ஹேண்டாக வந்து நான் வந்து பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சில ஷேப்ஸை நான் வந்து கொண்டு வந்திருப்பேன். அது எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம்.
இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து எதனா செய்யும்போது நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வந்து ஈஸியாக பிரேக் ஆகிற சான்ஸ் உண்டு அந்த மாவு. ஸோ கொஞ்சம் திக்னஸ் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோன்னா அது வந்து அழகாக இருக்கும். பேக்கும் நம்மளுக்கு வந்து பேக்கிங்கும் ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு பேக் கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வந்து நிச்சயமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே இம்ப்ரெஷனும் நம்மளுக்கு வந்து அழகாகவே தெரியும் பேக் ஆகி வந்த பிறகு. ஸோ இம்ப்ரெஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து பிஸ்கட்ஸ் பேக் பண்ணுற ட்ரே இல்லாததுனால நான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டின் அண்ட் ரவுண்ட் டின்லேயே நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி தான் கட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரீ ஹேண்டாக கூட நம்ம வந்து அழுத்தி எடுத்துகிட்டு பண்ணலாம். அடுத்தது வந்து சத்து மாவு பிஸ்கட், அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் நார்மலாக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரவுண்டாக பிசைஞ்சிட்டு லைட்டாக அழுத்திட்டோம்னா அது வந்து ஒரு டிசைன் மாதிரி ஆகிடுது. பாப்பாவுக்கு வந்து டைனோசர் ரொம்ப பிடிக்கும். அதனால் டைனோசர் ஷேப் எடுத்துகிட்டு வர பார்த்தேன். கொஞ்சம் டீசெண்டாகவே வந்துருந்து இந்த டைனோசர். பார்த்து அழகாக பண்ணோன்னா பொறுமையாக பண்ணோன்னா ஈஸியாக தான் இருக்குது. கட்டர் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. குக்கி கட்டர் நம்ம அமேசானில் இல்லை ஆன்லைனில் பார்த்தோன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்து நம்ம ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் செய்கிறதுக்கு எதுக்கு அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் இந்த மாதிரி கையிலேயே செஞ்சு பார்த்தேன். நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி கேஷ்யூஸை வந்து இந்த மாதிரி பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து அந்த பைக்ஸ் மாதிரி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணேன். அவுட்புட் ரொம்ப நல்லாவே இருந்தது. பாப்பாவும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான். ஸோ முழு கேஷ்யூஸ் மேலே வைக்கிறோம் அப்படின்னா பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு நல்லா அழுத்தி வச்சுக்கலாம். நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற கேஷ்யூஸையுமே வந்து பொடி பொடியாக நறுக்கிட்டு அதையுமே கொஞ்சம் லைட்டாக மாவில் போட்டு அழுத்தி எடுத்துக்கலாம். அடுத்தது நெய் பிஸ்கெட் வந்து கொஞ்சம் இலகுவாகவே இருந்துச்சு. அது ஃபுல்லாக சக்கரைன்றதுனால ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அப்படியே சும்மாவே சாப்பிட்லான்ற மாதிரி இருந்து எல்லா மாவுமே அப்படி தான் இருந்தது. சும்மாவே சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த நெய் பிஸ்கெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியில் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்தாலே அது அழகாக போய் ஒட்டிக்கிச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஹேண்டில் நெய் பிஸ்கெட்லேயும் இந்த மாதிரி வந்து டைனோசர் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நார்மலாக கையிலே அழுத்தின பிஸ்கெட்டும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா உப்பி வந்துருந்தது நார்மலாக கையில் செஞ்சு எடுக்கிறது. ஏன்னா திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நீங்கள் இன்னுமே கூட கொஞ்சம் திக்னஸ் அதிகப்படுத்தி பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 20 to 25 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். பேக் ஆன பிறகு கீழேயும் மேலேயுமே நல்லா வந்து பேக் ஆகிருக்கா பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸு. அது நல்லா பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கர் இல்லைனா ஒரு க்ளோஸ்டு பேன்லேயும் நம்ம வந்து 20 to 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்து இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக கூலான பிறகு தான் நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து நல்லா ஃபீல் ஆகும். இந்த நெய் பிஸ்கெட்டில் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டதுனால நம்மளுக்கு நல்லா வந்து அந்த உப்பி வந்துருந்தது. பட் நம்ம மற்ற பிஸ்கெட்டில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போடாததுனால உப்பலை, விச் மீன்ஸ் எழும்பி வரலை. பட் டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைமில் வந்து அவரோட பிளேட்டில் வந்து எல்லா பிஸ்கெட்லேயும் ஒன்று ஒன்று வச்சேன். ஒரு நெய் பிஸ்கெட், ஒரு ராகி பிஸ்கெட், ஒரு கோதுமை, ஒரு சத்துமாவு பிஸ்கெட். அவர் எது சாப்பிட்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் அவர் ரியாக்ஷனையும் பார்க்கலாம் வாங்க. சொல்லு. கவ்வா. அது பின்னாடி கவ்வா. அது ஓகே. இது என்னது? கால். சரி அது என்னது சொல்லு. கால். அம்மா கால். காலா? அது கால்னு தெரிஞ்சுச்சா? ஆக்சுவலி நான் முன்னாடி நாள் செய்கிறப்போ இவர் டைனோசரை கண்டுபிடிச்சிட்டாரு. மறுநாள் சர்வ் பண்ணுறப்போ இவ்வளோ அலப்பறம். A few hours later. வீடியோ போதுரா. என்னது அது? அழகு போ. ஒரு வழியாக ஸ்டாரை கண்டுபிடிச்சிட்டார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டைனோசர்னு அவர் வாயில் வர வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம். எப்படி பண்ண டைனோசரு? 2 கையில் பண்ணுவீங்களா? பண்ணுங்க. ஆனால் பண்ணிக்காம டேய். அந்த மாதிரி பண்ண அப்பா மாதிரி.
எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் கிட்ஸ்க்கும் கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.